மகன் சங்காரி மன்னரை வரைக்கும் பாரு மண்ணி மகட நீலகிரி எனவே பூண்டு மண்டலம் அணி அணியாய் அரக்கர்கள் நெருங்கி சூழ மாதவர்கள் வரும் பணியணிகள் பல பல வெண்ண பாலாவத்தில் சூழமும் வேலும் இணையில்லா வனாசுடன் மாதாவி சத்தம்
சத்தியமா ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரி அடிச்சான் பையா ஒரு இடத்துல அடிச்சான் அப்புறமா தான் கீழே நின்றுக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல எவ்வளோ ஒருத்தான் ஏ தம்பி சுதாகரு ஏ தம்பிடா சுதாகரு உன் பூஜை வந்துடுறா ஏந்துடுறா அப்படின்னு சொன்ன மச்சான் ஏன் மச்சான் என் பூஜை பாத்தியாடா ஏடா நீ சொல்லு என்னைக்கு கொரோனா வச்சோம் ரெண்டு வருஷம் பார்த்து 2.5 வருஷம் ஆகுது அவன் மோச பார்த்து 2.5 வருஷம் 3 மாசம் ஆகுது நன்றி வரா அதனால பூஜை வந்து சொன்னாங்க அதனால என் பூஜை பார்த்தா சொல்லு போய் துணிஞ்சு வாயை தொட்டிருந்தான் நான் பியா திண்டிக்கிற வாயை தொடங்கிட்டீங்க பூஜை அங்க வரல நான் பார்த்துனேன் மகாராஜா பூஜை அங்க வந்துக்குது நான் பார்த்துனேன் எங்க பார்த்தா நான் பார்த்துனேன் எங்க பார்த்தா எதிர்காரன் கூட்டு போறோம் எதிர்காரன் கூட்டு போறான்டா எப்பா எந்த வகை போனாங்க அதுக்கு மேல பிடிச்சா கூட சரி புட்டில இல்ல அதுக்கு மேல அதுக்கு மேல
எந்த இல்ல ஒண்ணு இல்ல அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னா ஒரு அப்பளம் ஒரு அப்பம் அவன் சொல்றான் அடிச்சு மழை போச்சு தண்ணி வர போடுறான் என் மழை இவன் கூட சொல்லக்கூடிய 4 வருடத்திலும் 4 வருடத்தான் நீ யாரு எந்த ஊரு எந்த அதற்கு முன்பதாக கற்பகை தெருவை தாண்ட காலமும் கற்பகை தெருவை தாண்ட காலமும் பிற்பனை விளையாகமுள்ள வேந்தரை சேர்ந்தால் ஓவார் இப்புவிதந்தில் இரவு காட்டில் கிளியை போல கற்பனை சேர்ந்தால் வாழ்வழியம்மா இந்த விளக்கம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. இந்த வேஷம் இந்த ஊர்ல நம் தாய் திருநாள் தான் வரணுங்க. அப்படியேப்பட்ட ஊர்ல நான் இந்த வேஷத்தை எடுத்து இந்த வேஷம் நான் கட்டி ஆடி இருப்பேன். இது தெரியாத ரோல் லைட் மரமே கெட்டி கிடக்குறான். அரே மங்கை அரே காவலா ஐயா சொல்லுங்க ஐயா விளக்கம் யார் என்றால் ஒன்னும் புரியலைங்க. கற்பக கருவை சார்ந்த காரணம் அமர் என்னும் ஆமா சொன்னார். அப்படி என்றால் கற்பக மரம் என்று சொல்லக்கூடியது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரம். தேவலோகத்திலே தேவனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் தான் கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் மரம். கேட்டதையெல்லாம் கொடுக்க வல்ல மரம் அந்த மரம். மரம் அப்படிப்பட்ட அந்த மரத்திலே காகம் சென்று அமருமா. காகம் ஆமா அப்படி அமர்ந்த போது தேவர்கள் உண்ணக்கூடிய அமிர்தமானது சிந்தம் தருவாயில் அந்த காகமானது அந்த அமிர்தத்தை உண்டுவிடும். அப்படி உண்டுவிட்டு நீங்களால் விழுவாயும். அது அப்படி இருக்க இப்புவிதந்தில் இரவு காத்திருக்கிறீ போல எப்படி என்றால் எப்படிங்க இலவம் பஞ்சு மரம் கேள்விப்பட்டிருப்பாய். இலவம் பஞ்சு மரம் கேள்விப்படுகிறேன். ஆனா அந்த பஞ்சு பார்க்கல. அந்த பஞ்சானது வாழைக்காயை விட மிக பெரிதாக இருக்கும். வாழைக்காயோட பெரிதாக இருக்கும். ஆமா அந்த கிளியானது இந்த பழம் பழுக்கும் இந்த பழம் பழுக்கும் இந்த பழம் பழுக்கும் என்று காவல் காத்துக் கொண்டிருக்கும். ஆமா அப்படி காவல் காத்துக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் அந்த பஞ்சானது பழுக்காமல் படால் என்று வெடித்திருக்கும். ஆமா அப்படி அந்த கிளிக்கு அந்த இலவ பஞ்சு சொல்லக்கூடிய பணமாக கிடைக்காமல் போய்விட்டது. அப்படி யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களால் அவர்களுக்கு
மரியாதை. அவங்களுக்கு மரியாதை. நாம் சேருகிற இடத்தை பொறுத்து நம் மரியாதை, நம் மதிப்பு அத்தனையும் கூடும். காகமானது தேவனுக்கு சென்றபடியால் அது அமிர்தத்தை உண்டு உயிர் வாழ்ந்தது. பறவைகளிலேயே உயர்ந்த பறவையாகிய கிளியாக இருந்தாலும் கூட அது சேர்ந்த இடம் சரியில்லை. அமர்ந்த இடம் சரியில்லை. இடம் மாதிரி அது. ஆமா இடம் மாதிரி. எவ்வளவு பேர் ஆளுட்டீங்க? உங்க நாடு என்ன, உங்க நகரம் என்ன, உங்க மரியாதை என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன? அப்படி நாம் சேருகிற இடத்தை பொறுத்து நமக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து அப்படிப்பட்ட இந்த திருச்சபை நல்லவர்களுக்கு நல்லவை மட்டுமே திருச்சபை இந்த வரகுரு கிராமம். ஆமா, அப்படிப்பட்ட இந்த வரகுரு நகரத்தை 14ஆம் நாளாக சுற்றவழி நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் நடத்தி கொடுப்பதற்கு உதவி செய்த ஊர் பொதுமக்களுக்கு பெரியோர்களுக்கு அத்தனை பேருக்கும் என் சிறந்த வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதுல மட்டும் ஊர் பெரியவருக்கு இந்த கலையை எனக்கு நன்றாக கற்றுக் கொடுத்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த என்னுடைய ஆசான் ஐயா பட்டுசாமி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அது மட்டுமல்லாது இந்த நாடகம் இங்கே சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு என்னுடைய நாடக உறுப்பினர்கள் முக்கிய அங்கம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூண் போன்றவர்கள். அந்த ஒவ்வொரு தூணும் எப்படி மாட மாளிகைக்கு சித்திர மழகை என்பார்களோ மாட மாளிகைக்கு சித்திர மழகை என்பார்களோ அதை போல இந்த வளர வெளிநாடகத்திற்கு ஒவ்வொருவரும் தூணாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அண்ணவருக்கு வணக்கம். அதோடு மட்டுமல்ல இங்கே இசை மேலம் சொல்லக்கூடிய அத்தனை வாசிக்கிறவர்களுக்கு நமக்கு எப்படிப்பட்ட முகமாக இருந்தாலும் அழகாக வருகின்ற சொல்லக்கூடிய அவர்களுக்கும் ஒரு கோடி வணக்கம். இப்படிப்பட்ட சபையில் நான் பிராப்தமானேன். நான் யாரென்ற விளக்கம் ராமூட்டு பையன் அவன் தான். உனக்கு தெரியும் இந்த ஊருக்காரு, உனக்கு தெரியும் ராமூட்டு பையன். நான் வெளியூர் காரங்க என்னன்னு தெரியும், சொன்னதான் தெரியும் யாருன்னு. ஊர்ல யாரும் தெரியாது. நான் குரங்கு ஓட்டு ஒரு காலத்துல, ஆனா இப்ப ஓடிவிட்டா இவங்க பரம்பரை. அப்படி சபையில் நான் பிராப்தமானேன். தெரிவிக்கிறேன். ஆய சமுத்திரத்தின் மத்தியில் ஆகிய சமுத்திரத்தின் மத்தியில் வடக்கு தெற்கு லட்சத்துக்கு லட்ச யோசனை அகலமும் பிரித்த நாடு. அதே போல கிழக்கு மேற்கு லட்சத்துக்கு லட்ச யோசனை. கிழக்கு மேற்கு லட்சத்துக்கு யோசனை அகலமும் நிகழமும் கொண்ட மிகப்பெரிய நாடு நாடு. ஆமா, அப்படிப்பட்ட பத்தாமல் வடத்தை தந்தையாகிய தந்தையாக வைராசுரன். அப்படிப்பட்ட அண்டவனுக்கும் மாயை சொல்லப்பட்ட மாயை சொல்லப்பட்ட அஜாய்முகி. உங்க அம்மா பேரு அஜாமுகி, எங்க அம்மா பேரு ஊலாமுகி. எங்க அம்மா பேரு ஊலாமுகி. எங்க அம்மா ஒரு அது வந்து உனக்கு அவங்க அம்மா பேரு ஊலாமுகி சொல்லான்னு சொல்றேன். இல்ல எங்க அம்மா பேரு நான் சொன்னா. அப்படிப்பட்ட மாயை சொல்லப்பட்ட அஜாமுகிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தோம். 2 பேரு. அதில் மூத்தவனாகிய என் பெயரும்
பாலா விசுவன் பாலா விசுவன் ஏண்டா ராதாவி துருணிக்கு தப்பு மகாராஜா நான் ஐஸ் வைக்கிறேன் இல்லைங்க மகாராஜா நான் ஐஸ் வைக்கிறேன் உங்க மகாராஜா உன் கூட இருந்த அப்படி பாலாவிசன் என் பெயர் என் தம்பியின் பெயர் தம்பி ஏதாவிசன் அப்படி உங்க தம்பி வந்துக்கிறா ஆமாண்டா அப்படி 2 பேரும் அண்ணா தூண்டிங்களா அண்ணா தூண்டியா அண்ணா தண்ணி குடிச்சா மூத்திரம் வர்றது எல்லாருக்கும் இயல்பு. எனக்கு அதிசயமா வரப்போதா உனக்கு இறங்காது. அடே காவலா, நான் வருகின்ற போது என் கோட்டையில் விருது கொடியானது எப்படி பறக்க வேண்டிய தெரியுமா? அது எப்படி பறக்க தெரியுமா? எதிரிகள் வந்து பாருங்கள், முடிந்தால் வந்து பாருங்கள் என்று கேள்வி பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாது
நான் அறிந்த போது பிரதமா சொல்லக்கூடிய எவ்வளவு வச்சு ஒப்பாகிய ரம்பை ஊர்வசி சோத்தமை நாடகை சொல்லப்பட்ட கடந்த மாதங்கள் அதை போன்று அதுக்கு நிகராக இருக்கின்ற என் அரக்கற்குள்ள காதல் பெண்கள் என்னை கண்டால் அதிமயங்க வேண்டுமல்ல இவங்க நாட்டுல ரம்பை ஊர்வசி சொல்லக்கூடிய நாங்க இவங்க நாட்டுல அப்படியே எங்க நாட்டுல ஆமா இது பரதநாட்டியமா பரதநாட்டியத்துக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. நீ ஆடுகிட்ட ரெக்கா டான்ஸரா? எந்த இடத்தில் சுகம் போன்றது அவன் என்னவோ நைட்ல பாடிட்ட பாட்டு இங்க பாடுன உட்காந்துங்களாம். இதுக்கு நீ என்னவோ அப்படியே ரியாக்ஷன் அப்படியே அதுவும் தவிர அதிகமா குடிக்காதீங்க. அப்புறம் மூத்திர செக்காய் அப்புறம் உச்சா பேட்ட மாதிரி அதிகமா அடிச்சா உச்சா வரும் சொன்னால அங்க வருது. ஆமா மகாராஜா இங்க விட்டு அங்க அடிக்குது. அப்ப மகாராஜா எம்மா மெச்சு வச்சா அங்க விட்டாரு இங்க அடிக்குது ஒண்ணுக்கு. என் நாடு நகரம் அத்தனையும் மிகப்பெரியது. ஆமா மகாராஜா. ஆனா ஒன்றா தம்பி இதுக்கு மேல வந்து பாரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அரசு ஒயின் ஷாப் கிடையாது. ஆதாரியோட ஒயின் ஷாப். எந்த கோயில் அரசும் தெரியும். காமாட்சி அம்மன் ஆலயம் இருக்கக்கூடாது. மகமாரி அம்மன் ஆலயம் இருக்கக்கூடாது. திருப்பத்திர சுவாமி ஆலயம் அப்படி இருக்குது பாத்தியா? அது இருக்கிறது. வாதாபி ஆலயம் எழுதாபி ஆலயம் அப்படிதான் இந்த மாதிரி இந்த கோயில் இருக்கணும். ஆமா இந்த பேரு
எதுவா இருந்தாலும் சரி நம்மளுக்கு தெய்வம் இவர்தான். ஆமா நீ ஒரு 1000 ரூபாய் வேணும் கேளு கேளு கொடுப்பாரு கேளு யார்கிட்ட கேக்குற யாருடா என்கிட்ட கேக்குற கேளு கேளு அம்மா வேணும் கேளு கேளு குடுக்கத குத்திட்டே இருக்கற அதிகமா வேணாம் 250 ரூபாய் கொடுத்தா போதும் நேத்துக்கு எதுக்கு 2 குவார்டர் இருக்கா 200 ரூபாய் நேத்தா சொன்னேன் பொண்டாட்டி ஏங்க 7 வருஷமா இந்த வரகுரு கிராமத்துல நல்லா போய் திருப்பா அந்த கமலே சாப்பாடு நானே அடிக்கிறேன் ஏதோ ஊருக்கு போயிடலாம் ஆமா அந்த ஊருக்கு எதுவும் குடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க ஏமா நேத்து எதுவும் குடுக்கல இன்னைக்கு தான் குட்டா குடுப்பான்னு திருப்பாரு அப்ப அங்க கொடுத்து பத்திரமா வாங்கி எனக்கு எடுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி இப்ப மகாராஜா குடுத்து பூரா வாங்கி வாங்கி பாயிட்டு வச்சுக்கிறேன் நாளைக்கு காலைல பொண்ணு என் பொண்டாட்டி குடுங்க கேப்பா மகாராஜா குடுத்து பூரா யாரு நீ நீ எனக்கு குடுக்கறது மகாராஜா நீ கொடுப்ப நான் போய் முன்னாடி கொடுப்பீங்க நீ கொடுப்ப உன் பொண்டாட்டி கிட்ட அட போடா போக்காச்சவன போய் போடா பையா நீ போகும்போதே எங்க வயிறு குத்திட்டு போயிடுற அது வேறயா உன் பொண்டாட்டி நீ வாங்காம இருந்தா போதும் நினைச்சுக்கவா ஏமா உனக்கு கேட்டாங்களா இப்ப இல்ல அது உனக்கு கேட்டாங்களா அது சொல்லாங்க மகாராஜா 4 பேர் பார்த்தா மூஞ்சி பார்த்து தூரம் மூஞ்சி சாப்பிட்டு எத்தனை 4 பேரா 4 பேர் தூக்குவா நீ சொல்றது பார்த்தா நான் என்ன வடிவேல மாதிரியும் என் பொண்டாட்டி கோவச்சர்ற மாதிரியும் நான் உள்ள உதவாங்க நீங்களும் பார்த்து தடுத்து விட்ட மாதிரியும் அப்புறம் ஆம்பளை இல்லையா அப்படியே நில்லு கரெக்டா இருக்கும் நீ நம்ம பொன்னாடிட்ட போற மாதிரி எகிரி 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 இன்னும் நாடி அப்பா அதே பேய் விட்டீங்க யாரு சரவெட்ட சரவெட்ட இப்ப சரவெட்ட அதுக்கு தேவோ அண்ணா அப்படி நான் வருகிறேன் பாரு என் கையிலே அம்பே தோனி கட்டி கேடயம் சொல்லக்கூடிய அருவா கொடுவா இதெல்லாம் தாங்கி வரும்போது பார்த்து எப்படி இருக்குது பார்த்தா பெருசு வியாபாரி நான் என்ன 3 நாள் வரைக்கும் போறா ஏடா வானல் எடுத்துன்னு மம்டி எடுத்துன்னு போய் உன்னுடைய பொருள் அது என்னுடைய ஆயுதம் கிளப்பாரா மம்டி கொடுவா போகட்டும் அப்படி வில்லம்பர் கடை சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எப்படி மறக்கிறது பார்த்தாய் மிகவும் மிகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல கால வாழ்த்தியங்கள் அத்தனையும் எப்படி பார்த்தாயா உறப்பினாலும் கங்கா சொல்லக்கூடிய
வாத்தியங்கள் ஏய், காலம் காலம், வேலி டேய், கங்கா கங்கா, சொல்லப்பட்ட சொல்லக்கூடிய மேல வாத்தியங்கள் ஆதியா, தேவலவத்து ஏய், இசைக்கின்ற ஏய், வீணைக்கு இணையான இது ஏன? இசை வாத்தியங்கள் எல்லாம் ஆதிகள் எல்லாம் எப்படி ஒலிக்கிறது பார்த்தாயா டவுன், 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 டவுன் பண்ணுங்க. அதுவும் தவிர அதுலே, வீட்டுக்கு போறியா? வீடு மேல கட்டி போடுறா, சூரிய கட்டி போடுறா, டேய். என்னுடைய ஏய், வரலாறை சொல்கின்றேன் இவருமா தெரியும் ஐயா. விமர்சனம் காட்சி காட்பாய் எப்படி என்றால் ஓ, ஆதியிலே ஆதியிலே, பிரம்மகேஸ்வர மாதத்தில் ஏய், மாதகத்தில் ஏய், தேவர்களும் தேவருமா, அரக்கர்களும் அரசர்களும், உட்படமானவர்கள் ஆமாங்க, அப்படி ஏய், உட்படான போது அந்த பொழுது, தேவர்களும் ஏய், அரக்கர்களும் அரசர்களும் சாவில்லாமல் வாழ வேண்டும் வாழ வேண்டும். என்பதற்காக ஏய், முடிவெடுத்தார்கள் ஆஹா, அதற்கு ஏய், எப்படிப்பட்ட பொருளை உண்டால் ஏய், நமக்கு ஏய், சாவு என்பது இல்லாமல் இருக்கும் இல்லாமல் இருக்கும் என்பதை என்பதை, யோசித்து ஏய், பாக்கடம் சொல்லக்கூடிய ஏய், சமுத்திரத்தை ஏய், பாண்டமாக்கி ஏய், பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஏய், இமயகிரி மலையை ஏய், மத்தியாக நாட்டி ஏய், வாசகி சொல்லக்கூடிய ஏய், பாம்பை ஏய், கையாக பூட்டி கைதாக பூட்டி, யாவர் ஒருபுறமும் ஒரு விடாம, அச்சல் ஒருபுறமும் ஏய், குடும்பம், எப்படி தேவர்கள் யாவர் ஒருபுறம் என்றால் ஒரு குடும்பம். அந்த தேவராக பயணம் இருக்கிறார்கள் ஆமாங்க, பிள்ளைகா பயர்கள் ரெண்டு தேவை பசங்க. களவாணி பயர்கள் ஆமாங்க, ரெண்டு வக்கால ஓலிங்க ஆமாங்க, அவங்கெல்லாம் ஏய், பயந்தான் கோழி பசங்க ஆமாங்க, கபடி பசங்க. வீரமே இல்லாத பொட்ட பயலுங்க ஆமாங்க, ஆமா ஆ, படம் நடுங்கி ஆமாங்க, ஆமா ஆ, அப்படிப்பட்ட ஏய், அந்த வக்கால ஓலிங்க ஆ, வாழ்புறம் பிடித்தார்கள் ஓ, பால் பக்கம் ஆமா ஏங்க